கும்கிக்கும் கும்கி 2க்கும் சம்மந்தமே கிடையாது. கும்கின்றது வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் த்ரில்லர். அது வந்து அதோட சாங்ஸு அதோட இது வந்து யூ கான்ட் டச் இட். இது வந்து ஒரு அரசியல் திரைப்படம். உங்களுக்கு நான் இன்னும் அந்த ட்ரெய்லரை கட் பண்ணல. ஆமாம் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சட்டையர். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். ஸோ அதில் பாதிக்கப்படுற ஒரு யானை அதுலேருந்து எப்படி அது தப்பிச்சிச்சு, அதனால தான் இந்த பீரியடுக்குள்ளே கொண்டு வரோம் டியூரிங் எலெக்ஷன்ஸ். படத்துக்குள்ளே எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான். இது எப்படி கிளைமேக்ஸில் யானை வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை பந்தாடுதுன்றது தான் கிளைமேக்ஸ். சார் வந்து ஒரு நல்ல ஷாட் எடுத்தார். அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் போய் அவனை ஹக் பண்ணணும். இதுதான் ஷாட்டு. நான் போய் ஹக் பண்ணேன். லைட்டாக இப்படி தள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 feet தள்ளி போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேன். அதுவும் கிஸ் பண்ணுற ஷாட்டு ட்ரங்க்கை போய் கரெக்டாக பிடிச்சேன்னா அப்படின்ச்சு. அவ்வளோதான், அங்கே போய்ட்டான். அடுத்து திருப்பி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவர் போய் என்னடா அப்படின்னா யாரை மதிய சொல்கிறாரா யாரை சொல்கிறாரு பார்த்தா நேராக யானைகிட்ட போய் என்ன பண்ணி என்ன கேட்குறா அப்படின்னா அது நீட்டுது. அப்புறம் கையை அப்படி போட்டு ஒன்றும் இல்லை சரியா எல்லாம் அம்மா இவ்வளோதான் பார்த்துக்கோங்கிற மணிக்கு அடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது சரியாங்கிற மாதிரி. ஏன்னா வீட்டில் பையனை கண்டிக்கிற மாதிரி அவர் வாட்டுக்கு இப்படி. டைட்டானிக் பார்த்தீங்கன்னா 11 ஆஸ்கார்ஸ் வாங்கிட்டு ஜேம்ஸ் கேமரான் செட் டு ஆஸ்கார் கமிட்டி. இது வந்து நான் இந்த 11 ஆஸ்காரையும் என் மியூசிக் டைரக்டருக்கு டெடிகேட் பண்ணுறேன் நாப்பிள். பிகாஸ் இஸ் இட் வித் ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப் ஹி கேவ் லைஃப் டு இட். அது மியூசிக் எவ்வளோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதாவது ஹாலிவுட்டில் வந்து ராமன் ஷூட்டிங் அப்போ நார்மல் எலிஃபெண்ட். அது ஷூட்டிங்க்கு வந்து எலிஃபெண்ட் அந்த பாகனை அடித்து கொண்டுடுச்சு. இட் வாஸ் அ வெரி நார்மல். அது வந்து அதுக்கப்புறம் அந்த பாகனை போட்டு பரட்டிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இன்னும் இருக்கும். அதுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கேம் மாதிரி சும்மா தட்டி விட்டுரு கோவத்தில். அது தாங்க முடியாது. அதோட ட்ரங்க் மட்டுமே 300 kgs. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இட்ஸ் லைக் அ ஸ்கின்னி திங் இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்ட் அது. அந்த ஷூட்டிங்கில் சும்மா வந்த யானை அது. பட் நாங்கள் மஸ்து யானையோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்டிங் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி எவ்ரிதிங் வாட் எவர் சார் செட் ஐ ஹவ் டன் இட். ஆனால் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சினிமாட்டோகிராஃபரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். நேச்சரும் அழகாக இருக்குது, ஸோ ஹீரோயினும் அழகாக இருக்காங்களே. ஒருக்கு வராத சிந்தனை கூட உங்களுக்கு வருது பாருங்க. சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ப்ளீஸ். ஒரே ஷர்ட்டு ஒரே பேண்ட்டு ஓகேவா. ஒரு நாள் நானே போய் சார் கிட்ட கேட்டேன், சார் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சார்ன்னு சொன்னா நான் ஏதோ 10 காஸ்டியூம் இருக்குது ஒரே காஸ்டியூம் தான் போய். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ பிரபு சாலமன் சாருடைய படங்கள் அப்படின்னாலே நாங்கள் வந்து ஒரு டூருக்கு ஜாலியாக அப்படியே ஃபேமிலியோட வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் நடிச்சிருக்கிறீங்க. நான் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நடித்த உங்களை பார்த்தா லைட்டாக பொறாமையாகவும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க மதி ப்ரோ. டூர் போகிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்படியா? அப்போ வருத்த எடுத்துருக்கீங்க கரெக்டாக? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஷூட்டில் ஸ்பாட்டில் வந்து சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். கஷ்டம்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்போ கட்டாவது இல்லை அதான். ஏன்னா கஷ்டம்னு நம்ம அதை சொல்ல முடியாது. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் ஒரு மாதிரி இருப்பாங்க. வேலை அந்த இதில் மட்டுமே தான் இருப்பாங்க, அந்த மூடில் மட்டுமே தான் இருப்பாங்க. பட் போஸ்ட் ஷூட் பார்த்தீங்கன்னா 6 மணி கூட இல்லை. நாங்கள் சில டைம்லாம் 4 மணி 5 மணிக்கு கூட பேக் பண்ணுவோம். ஏன்னா லைட் வந்து கீழே இறங்கிடும் அந்த ஹில் ஸ்டேஷனில். வந்துட்டோன்னா அந்த ரூமுக்கு வெளியில் காரிடாரில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சார் வந்து நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இது நீங்கள் அது வந்து ஷூட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பேசவே மாட்டாங்க. வேறு மாதிரி விஷயங்கள் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே சார் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடச்சது வந்து எனக்கு நான் பெரிய பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நிவாஸ் ப்ரோ, இப்போ நான் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் அப்படின்னு சொல்லவா, நிவாஸ் கே பிரசன்னான்னு சொல்லவா, ஹீரோ நிவாஸ் கே பிரசன்னான்னு சொல்லவா, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து சொல்லிடுவேன். மியூசிக் டைரக்டர் தான். அப்போ ஹீரோ தானே? மியூசிக் வீடியோங்க, வேறு ஹீரோ ஆக்கிட்டேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்பாட் போயிருந்தீங்களா? ஆனால் மியூசிக் டைரக்டருக்கு இப்போ ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கான விஷயங்கள் இருந்தது? இல்லை, எனக்கு ஆசை தான். பட் ஆனால் வந்து எனக்கு அந்த ஒரு இது கிடைக்கல.
ஸோ வந்து அஃப்கோர்ஸ் எங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிறனால வந்து சார் தான் எங்ககிட்ட இப்போ பாருங்களேன் சார் ஒரு ஹீரோ ஆகிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் அதே டூரில் அவரை கூட்டு போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து அவரை வந்து ஹீரோவாக உங்கள் படத்தில் வந்து பார்க்க போகிறோம். எப்படி? கண்டிப்பாக எனக்கு ஒரு டேட் கொடுக்கணும், கொடுத்துட்டாப்லன்னா பண்ணிடலாம் நம்ம. ஒன்றும் ஓ அப்படியா? ஓகே. ஸோ சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் ஹீரோவா ஹீரோ ஆகிட்டார் பாரு, ஹீரோ ஆகிட்டார் பாரு. இல்லைங்க, மியூசிக் கேள்வி எப்போ ஏறலன்றப்ப ஹீரோ ஆகிட்டார். இல்லை முழுசா ஹீரோவா மாறிய நிவாஸ் கே பிரசன்னா டைட்டில் வச்சிட்டுமா? இப்போ தான் இசையோட ஆழத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது வந்து. ஓகே. ஸோ வந்து ஸோ எனக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான இது கிடைக்கல. பட் சார் தான் வந்து என்னுடைய ஸ்டுடியோ டூர் மாதிரி டெய்லி டூர் போகிற மாதிரி என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மாதம் அந்த படத்துக்கு ஆக்சுவலி ஒர்க் பண்ணோம். அதை தாண்டியுமே இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய பாட்டுக்கு எல்லாருமே இப்போ வந்து பைசனுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடியே இருக்கட்டும், பைசனில் வந்து தீக்கொளுத்தி பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் அட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைப் ஆகுது. பார்த்தீங்களா, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஓகே. ஸோ அண்ணன் நீங்கள் எப்பயுமே சாரோட படம்னா நீங்களும் ஒரு அங்கம் ஆயிடுறீங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. சார் படம் பண்ணுறாரு, அப்போ நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். அது எப்படி இருந்து சொல்லுங்கள். இல்லை, எனக்கு கும்கி 2 தான் முதல் படம். சாருடைய முதல் ப்ராஜெக்ட். அவருடைய டைரக்ஷனில் நான் நடித்த படம். ஆனால் அதுக்கு முன்னாடி வெளிவந்தது செம்பி, அதில் நடிச்சிருந்தேன். அதில் உங்களுக்கே தெரியும், அதில் நடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் தான் எனக்கு முதல்ல. இதில் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட் அப்படின்னு சொன்னீங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதில் எனக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நெட்வொர்க்கே இல்லாத ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கின இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா எங்களுக்கு மொபைலில் எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. இப்போ நம்ம வழக்கமாக அந்த ஆங்கர் இருந்தாலும் நான் என்னுடைய நேச்சரை என்ன பண்ணுவேன்னா, போகும்போது வரும்போது பதார்த்தத்துக்கு ட்ரெயினில் போனேன் அப்படின்னா எல்லாரோடையுமே சும்மா பேசுவேன். என்ன இது எங்கே இருக்குது, எங்கே போகிறீங்க, வைக்கிறீங்க, இப்படியே பேசுகிற ஆள். ஆனால் அங்கே இப்போ உள்ள சூழ்நிலை எல்லாரும் மொபைலுக்குள்ளே லேப்டாப்புக்குள்ளே எல்லாமே உட்காந்துடுறாங்க. அவன் பேசுனானா ஒருவேளை இவன் போன ஆட்டையை போட பேசுகிறானோ, என்ன கணக்கு வழக்குன்னு தெரியலேங்கிற லெவலில் இருக்குது. ஆனால் அங்கே நெட்வொர்க்கே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாக அது சம்மந்தமாக பேசுவோம். முடிச்சுட்டு வந்தாலும் சினிமாவை பற்றியே ஒரு 24 மணி நேரம் பேச்சு. ஆனால் அது எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணி ஒரு படப்பிடிப்பு நடக்குது. இன்ஃபேக்ட் சார் வந்து இப்போ கூட பார்க்கும்போது ஒரு டைட் வச்சிங்கன்னா தெரியும், பயங்கர சீரியஸான பர்சன் மாதிரி இருக்கும். அதுக்காக அப்படி சொல்ல வரல. ஆனால் ஒரு பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு நபர். ஆனால் அது சிரிக்காமல் 50 பேர்த்தையும் உடசலை கொடுத்து செம்ம ஜாலியாக அந்த இடத்தையே எங்களுக்கு ஒரு பயங்கர கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாரு. முதல் நாள்லேருந்தே வண்டி ஏறினதுலேருந்தே வச்சுக்கோங்களேன். ஃப்ளைட்டு ஏறினோம், அப்புறம் இன்னோவாவில் போனோம், அப்புறம் போன ஜீப்புன காலத்துலேருந்தே இல்லை பார்ட்ஸ் எல்லாம் மாறி உட்காந்து சார் அந்த பயணத்துலேருந்து போய் ஷூட்டிங் முதல் நாள்லேருந்தே அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு. நிறைய எங்களுக்கு லேர்ன் பண்ணோம். எனக்கு என்னென்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் சார் எப்படி இதெல்லாம் இது பண்ணார் அப்படின்னா, அதுக்குண்டான பயணம். நீ இப்போ தானே வர்ற, நான் ஒரு 3-4 மாதமாக காட்டில் தான் கிடக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்து இன்ச்சு பை இன்ச்சு அளந்து வச்சுருப்பார். இந்த இடத்துல எங்கிட்டு போனால் அந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும், இந்த இடத்துல எப்படி போனால் இந்த ஷாட் வைக்கலாம், எல்லாமே. சிக்னல் இந்த இடத்துல கிடைக்கும், டவர் இங்கே கிடைக்கும், எல்லாமே சொல்லுவார். ஓகே. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஃபேஸிங் அ கேமரா ஆல்சோ ஐவ் லேர்ன்ட் இட் ஃப்ரம் பிரபு சாலமன் சார் தான். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததான் எனக்கு இது எல்லாமே. ஸோ ஆக்டிங் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எவ்ரி திங் வாட் எவர் சார் செட் ஐ ஹவ் டன் இட். ஆனால் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சினிமோட்டோகிராஃபரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். நேச்சரும் அழகாக இருக்குது, ஸோ ஹீரோயினும் அழகாக இருக்காங்களே, யாரை படம் பிடிக்கிறது என்று கன்ஃபியூஸ் ஆகிருப்பார்ல சார்? ஒருக்கு வராத சிந்தனை கூட உங்களுக்கு வருது பாருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் ப்ளீஸ். நல்ல கேரக்டர் ஆக்சுவலாக. ஒரே ஷர்ட்டு ஒரே பேண்ட்டு, ஓகேவா? ஒரு நாள் நானே போய் சார் கிட்ட கேட்டேன், சார் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சார்ன்னு சொன்னால், நான் ஏதோ 10 காஸ்டியூம் இருக்குது ஒரே காஸ்டியூம் தான். போய் நான் சொன்னேன், சார் ஒரு நாள் அட்லீஸ்ட் வேறு ஏதாவது காஸ்டியூம், ஒரே காஸ்டியூம். ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா, இது இட் ஹேப்பன்ஸ் இன் அ டே. அது மாதிரி தான் என்னோட ஸ்க்ரீன் பிளேவே தான். ஸோ ஆன் த ஜங்கிள் ஒருத்தையை சந்திக்கணும்னா ஒரு லாஜிக் இருக்கணும். அவள் எப்படி திடீர்னு நாங்கள் வரேன்னா, ஆக்சுவலாக எனக்கு ஹிந்தி ஃபிலிம் வந்து ரசூல் புகுட்டி சார் கூட ஒர்க் பண்ணேன், சவுண்ட் டிசைனர். அப்போ அதில் வந்து ஒரு கேர்ள் வந்து ஷி வாஸ் அ சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். ஓகே. ஹெட்ஃபோன்லாம் அதை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு புது ஒரு கிராஃப்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக எனக்கு தெரிஞ்சு. என்ன ஆல்ரெடி இருக்கிறாங்க, பட் தே யூஸ் டு கோ வைல்ட் இன் த ஜங்கிள் அண்ட் டேக் சவுண்ட்ஸ் ஃபார் ரசூல் சார். ஸோ அதை அப்படியே கேரக்டர் ஆக்கி இந்த கேர்ள் கொடுத்து, இவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அது அந்த அக்சசரிஸ் ஒரு 7-8 கிலோ இருக்கும், அது யாருக்கிட்டையும் கொடுக்கூடான்றோம், நீயே தூக்கிட்டு திரியணும்.
அது அவளா அந்த ரிசீவரு, மைக்கு, ஆம்பிளிஃபையரு எல்லாமே ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு ஷி யூஸ் டு வாக் எவ்ரிவேர். ஸோ அது அப்படியே அந்த கேரக்டராகவே இருக்கணுன்றதுனால அந்த இது தெரியணும் அப்படின்றது ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். அந்த மேக்கப் திங்ஸ்லாம் சொல்லி பெரிய பேக் அதான் வச்சிருப்பாங்க. இதுதான் ஒரு மேக்கப் பாட்டு, மேக்கப் பேக். இந்த பேக் இருந்தாங்க. ஓகே. பட் ஒரு பக்கம் வந்து நீங்களாவது பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஒரு சட்டை பேண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. விக்ரம் பிரபு சார்லாம் பாவம் ஒரே ஒரு கையிலே ஒரு பனியன். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே சார், கும்கி 2 அப்படின்னு சொன்னோன்னே அந்த கும்கி அப்படின்ற லெகசி ரொம்ப பெருசு சார். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் கும்கின்னு சொன்னோன்னே ஸ்வொய் ஸ்வொய் அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், கும்கி நம்ம கொம்பனும் மாணிக்கமும் சண்டை, இது எல்லாமே மைண்டில் வந்து இப்போ எனக்கு மைண்ட் ப்ளோயிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கும்கி 2 எந்த அளவுக்கு இப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எப்படி சார் இப்போ வந்தது உங்களுக்கு? சார் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு பிரேக் த ஐஸ். என்னென்னா கும்கிக்கும் கும்கி 2க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஒன்லி ஐ ஹவ் பிக்ட் த டைட்டில். கும்கின்றது வந்து ஒரு ட்ரெயின்ட் எலிஃபண்ட்டோட டேக் நேம் மாதிரி தான் கும்கின்றது. ஸோ பிகினிங் ஒரு டிஸ்கஷனே இருந்துச்சு, வைக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் இருந்துச்சு. பட் அது ஒரு பெரிய ரீச் இருக்கிறதுனால ட்ரேடாக அதை திங்க் பண்ணி வச்சோம் ஒழிய, கும்கின்றது வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் த்ரில்லர். அது வந்து அதோட சாங்ஸு அதோட இது வந்து யூ கான்ட் டச் இட், அந்த மாதிரி ஒரு. ஸோ அதனால தான் இந்த கும்கி 2 பண்ணுறப்பே இது ஜானராகவே வேறையாக இருக்குது. இதில் வந்து லவ்வே கிடையாது. கும்கி 2ல் லவ்வே கிடையாது, நோ லவ். இட்ஸ் ஒன்லி பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இன்னொன்று, இது வந்து ஒரு அரசியல் திரைப்படம். உங்களுக்கு நான் இன்னும் அந்த ட்ரெய்லரை கட் பண்ணல. அப்படியே ஆமாம் ஆமாம், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சட்டையர். ஒரு சொசைட்டியில் வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸோட பவரு, அவங்களுடைய புகழ் பேர், இதை தற்காத்து கொள்ள பாதுகாத்து கொள்ள என்னெல்லாம் அவங்க டு தி கோர் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். ஸோ அதில் பாதிக்கப்படுற ஒரு யானை, அதுலேருந்து எப்படி அது தப்பிச்சிச்சு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த பீரியடுக்குள்ளே கொண்டு வரோம் டியூரிங் எலெக்ஷன்ஸ். ஸோ படத்துக்குள்ளே எல்லாம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான். அதனால் இது எப்படி கிளைமேக்ஸில் யானை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை பந்தாடுதுன்றது தான் கிளைமேக்ஸு. ஸோ இட்ஸ் அ பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்பு, 0% லவ் ஸ்டோரியே கிடையாது இது. ஸோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கும்கி 2ன்னு நம்ம எழுதும்போது ஆல்ரெடி இப்போ நம்ம டைட்டில் வந்து நம்ம அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த காஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வரலையா சார்? இல்லை, அது என்னென்னா திரும்ப அதனால தான் வந்து இப்போ இமானே நான் ஏன் அவர் கூட நான் இதில் இணையலைன்னா, திரும்பவும் அதை தாண்டி ஒன்று எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுற ஆட்கள், ஒருவேளை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கும்கிட்டு பண்ணியிருந்தா கூட அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு இல்லைன்னு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிற வேலை நமக்கு கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும், அடுத்த படம் எனக்கு இமான் தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதனால் இந்த விஆர் இன் குட், எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போவில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இது நான் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணேன். நிவாஸ் மாதிரி ஒருத்தர், அப்போ சேதுபதி பார்த்தேன், அவருடைய ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஐ எம் கெட்டிங் வெரி மச், இவர் கூடலாம் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு பெரிய ஆசை. சரி ஓகே, நம்ம ஜாயின் பண்ணி பண்ணுவோம், வேற ஒரு கலராகவே சவுண்ட்ஸில் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணது அது. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிவாஸ் ப்ரோ, உங்களுக்கு வந்து கும்கி 2வில் மியூசிக் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஏன்னா ஆல்ரெடி இமான் சார் வந்து நம்ம பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் நீங்கள் வந்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணணுமே, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணணுமேன்ற தாண்டி இப்போ ஒரு நியூஸ் இருந்தது ஸ்டில் இப்போது. ஏன்னா கிட்டத்தட்ட இவர் சார் வந்து இமான் சாரோட பண்ண எல்லாமே பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன்ஸ். லைக் ஒரு சின்ன ஃப்ளா கூட இல்லை அந்த காம்பினேஷனில். லைக் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் அவரோட சாரோட இமான் சாரோட இதில் ஒரு பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் எல்லாமே பிரபு சாலமன் சாரோட காம்பினேஷன் தான். அந்த ஒரு விஷயம் இருந்தது. லைக் எப்போவுமே ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் எதுக்கு போனாங்க அப்படின்றது. பட் ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தது என்னென்னா, அவங்க 2 பேரும் ஒரு சோல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் எடுத்து என்ன யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றதில் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு விஷயத்தில் இருந்தேன். ஐ திங்க் அந்த சவுண்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். பிகாஸ் அதுக்கு வி ஒர்க் ரியலி ஹார்ட். சாரும் நாங்கள் சாரோட ஒரு விஷனை வந்து சாரோட விஷனுக்கு தான் நாங்கள் வேலை பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு மியூசிக்கலி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சார் பாட்டு வாங்குற மாதிரி அதுவே ஒரு ப்ராசஸ். ஐ ரியலி விஷ் அந்த ஒரு பாட்டு வாங்குற ப்ராசஸே ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே உங்களோட சோல்லேருந்து ஊடுருவி எடுத்துருவார். அவ்வளோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதான் ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறது. வே தி எக்ஸ்பிளைன் எனி திங். பாட்டு வாங்குறதாகட்டும், சம்டைம்ஸ் இப்படி மொமெண்ட்ஸில் முடியும். ஸோ அது வந்து எனக்கு அவர் மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்டோரி டெல்லரோட வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறது வந்து எனக்கு இத்தனை வருஷம் ஆனாலுமே இதுக்கப்புறம் வந்த படங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது
கும்கி 2 தான் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். சொல்லப்போனால் நிறைய இடம் வந்து கும்கி 2வோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் நிறைய சாங்ஸ் வந்து நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சோலோ சாங்ஸ் ரீரெக்கார்டிங் சாங்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா சில இடத்துல எனக்கு மியூசிக்கலாக ட்ராவல் பண்ணி பார்த்தோம் 2 நாள். ஒரு இடத்துல இவங்க ஷிஃப்ட் ஆகி ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் ஆவானுங்க இந்த டீம். அப்போ அங்கே மியூசிக்காக போய் பார்த்தோம். திடீர்னு அந்த இடத்துல ஒரு சாங் போட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிச்சு அது. அது அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ஆடியன்ஸுக்கு ஒரு பிரெத் எடுக்கிற டைம் அது. அவ்வளோ அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஓடி இருப்பானுங்க. ஓகே. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து இது நம்ம படத்தை வந்து எடுத்துட்டும் பாடல்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் விஷுவல்ஸுக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக சாரோட இதில் வந்து என்னென்னா ஃபிக்ஸட் எதுவுமே கிடையாது, ஒரு ஃப்ளூடான ஒரு ப்ராசஸ். ஐ திங்க் எனக்கு எல்லா டைரக்டர்ஸ்ட்டுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணும். ரொம்ப சில பேர் ரொம்ப ஃபிக்ஸ்டாக வருவாங்க, இவ்வளோதான் வருவாங்க. சாரோட விஷயத்தில் அந்த ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவைசேஷன் வந்து அன்டில் த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஏதோ இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபிக்ஸ்டாக ஃபஸ்ட்டு வேறு செட் ஆஃப் சாங்ஸ் பண்ணோம் கும்கி 2 ஆரம்பிக்கும் போது, மொத்தமாக முடிச்சுட்டு திருப்பி வேறு பண்ணோம். ஸோ அதனால் வந்து ஐ வாஸ் ஆல்சோ லிட்டில் ஓப்பன் டு தட் ஃபேக்ட் தட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஓப்பன்னஸோட ஒர்க் பண்ணனால தான் சம்டைம்ஸ் நமக்கு அந்த சர்ப்ரைஸ் நடந்துகிட்டே இருக்கும் க்ரியேட்டிவ் ப்ராசஸில். அதான் as we say மியூசிக் ஹேப்பன்ஸ், யூ டோன்ட் மேக் மியூசிக், சம்டைம்ஸ் யூ சிட் ஃபார் இட். ஸோ அந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ் இந்த படத்தில் எனக்கும் சில நேரத்தில் பொறுமையாக உட்காந்துருப்போம். ஐ திங்க் எதுவுமே பேச மாட்டோம். வி யூஸ் டு கோ கம்போசிங்கில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அது என்ன ஒரு சிச்சுவேஷன் பேசிடுவோம். ஓகே. தென் ஹீ வில் டச் சம்திங், ஒரு நோட் 2 நோட் அப்படி போவோம். அப்புறம் தென் வில் சேட் அவர் பாடியே போயிட்டுருக்கோம் சைலண்ட்டாக. இப்படி போயிடுச்சு நிறைய விஷயம். அவர் ஒர்க் பண்ண கிரேட்ஸோட ஒர்க் பண்ண தேவாசரோட சார் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்லலாம் அந்த கம்போசிங்லாம் எப்படி நடக்கும், எல்லாமே அந்த டைமில் ஆன் ஸ்பாட்டாக நடக்கும். லைக் ஆன் ஸ்பாட் காலில் வந்து ஒரு சாங். ஸோ அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருந்து சார், ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற சில டைரக்டர்ஸ் வந்து டேக் யூ டைம் விட்டுருவாங்க. சாரோட அது அப்படி இல்லை. மார்னிங் 7 o'clockனா 7 o'clock கம்போசிங். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஐ திங்க் அது ஆன் ஸ்பாட்டில் உட்கார வச்சு கம்போஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஐ திங்க் ஐ காட் யூஸ் டு இட். இல்லை, நானும் இவர் லிரிசிஸ்ட் 3 பேருமே உட்காருவோம். அதுதான் ஒழுங்கு. நீங்கள் எம்எஸ்வி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் வந்து கதையில் வசனம் மூலயமா சொல்ல முடியாத காட்சி அமைப்பு பாடல்கள் பயன்படுத்துவோம். அதுதான் முறை. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாக டயலாக்ல சொல்ல முடியாது. இட் வில் பி வெரி பர்வர்ட்டட். சில சமயத்தில் ரொம்ப அவஷனாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும், இது எப்படிடா பேச முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்களை பாடல் மூலியமாக நம்ம அடுத்தடுத்து நகர்த்தலாம். அடுத்து 3 நிமிஷம் கதையை நகர்த்துறதுக்கு பாடல் எவ்வளோ அவசியன்றது நம்ம ரொம்ப கவனமாக உட்காரணும். அப்போ 3 பேருமே இருக்கணும் நாங்கள். ஆமாம். அப்போ நானே இவர் மோகன்ராஜ் அந்த லிரிசிஸ்ட் எல்லாம் உட்காந்து, ஸோ அப்போ தான் அது வரும். கலவையாக உட்கார்றப்ப தான் அந்த டிஸ்கஷன் நல்லா வரும். இப்போ எனக்கு எல்லா படமும் அப்படி தான், மைனா, கும்கி, கயல், செம்பி வரைக்குமே வி யூஸ் டு சிட் டுகெதர். அப்போ தான் அது வரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா இங்கே ஒரு டியூன் போட்டு தே வில் சென்ட் இட் த்ரூ மெயில், தே வில் கெட் இட் வாட்ஸ்அப்பில் கேட்டு எங்கேயோ உட்காந்து எழுதுறது. அது எப்படி அலைன் ஆகாதுல்ல. வென் வி சிட் யூ வில் ஆஸ்க் அ கொஸ்டின், இந்த கேரக்டரோட அப்பா யார், அம்மா யார், அவங்க குணாதிசயம் என்ன, இவன் ஃபேமிலி என்ன, இதெல்லாம் தெரியணும்ல. சும்மா போதும் இவன் அனாதையா, யாராக இருக்காங்களா, உறவுகள் இருக்கா, காதல் இருந்துச்சா, பிரிஞ்சிருச்சா, இதெல்லாம் தெரியணும்ல. சும்மா 2 பேர் பார்க்கில் மீட் பண்ணாங்க, ஒரு பாட்டு போட்டு கொடுன்னா என்ன போடுவாப்புல. இன்னொன்று சார் சொல்லும்போது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் எவ்ரி சாங் சாரோட தான் இருக்கும். அது எப்போதுமே நம்ம யோசிக்கிறப்ப ஒன்று வந்துடும்ல, இந்த இடத்துல இப்படி தான் ஒன்று டேக் ஆஃப் ஆகும்னு. தென் வில் ஸ்டார்ட் டு பில்ட் இட் அப். ஒன்றா அப்புறம் பில்ட் பண்ணிக்கிட்டே போவோம் நாங்கள். ஒரு பெரிய ப்ராசஸ் என்னென்னா, வித்தவுட் அ குட் மியூசிக் யூ கான் சே அ குட் ஸ்டோரி. இதுதான் உண்மை. ஃப்ரம் டைட்டானிக், இஃப் யூ நீங்கள் டைட்டானிக் பார்த்தீங்கன்னா 11 ஆஸ்கார்ஸ் வாங்கிட்டு ஜேம்ஸ் கேமரான் செட் டு ஆஸ்கார் கமிட்டி, இதை வந்து நான் இந்த 11 ஆஸ்காரையும் என் மியூசிக் டைரக்டருக்கு டெடிகேட் பண்ணுறேன் நாப்பில். பிகாஸ் இஸ் இட் வித் ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், ஹி கேவ் லைஃப் டு இட். நான் அதான் உண்மை. இம்பார்ட்டன்ட் அது மியூசிக் எவ்வளோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது ஹாலிவுட்டில் வந்து வித்தவுட் தட் நீங்கள் எல்லா பிக் டிரெக்டர்ஸ் எடுத்துங்க. இப்போ அவர் ஜேம்ஸ் ஹார்னர் வந்து இறந்துட்டார் வென் ஹி வாஸ் டூயிங் அவதார் 2 ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டார். அப்போ ஜேம்ஸ் கேமரன் வந்து அவருடைய ஃபியூனரல் வந்து சொன்னார், ஃபர்தர் நான் வந்து ஃபிலிம் டைரக்ட் பண்ணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னார். ஓகே. அவர் இல்லாத பிகாஸ் ஹீ இஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம்னா, அது இந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே யாருமே அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் கனெக்டிங் த டாட்ஸ்ன்றது கும்கியில் நீங்கள் பார்க்குறப்ப தெரிஞ்சுப்பீங்க. கும்கி 2ல்
மியூசிக்கலாக எவ்வளோ நான் அதை வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஆவலாக இருக்கிற சார் சொன்னதுக்கப்புறம். பாருங்கள், பார்க்குறப்போ யூ கேன் கோ டு தட் பிளேஸ், இந்த ஃபீல் இருக்கும். ஓகே மதி ப்ரோ, ஒரு டெபியூவாக ஒரு ஆக்டராக வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க, யானை கூட நடிச்சிருக்கிறீங்க, அண்ட் ஆல்ரெடி இந்த படம் வந்து ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யானை கூட நடிக்கிறதுனாலே ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும், பயமாக இருக்கும்ல, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது? இது வந்து எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன், ஸோ அதனால கேட்குறேன். மிக்சடாக எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே யானைன்னா பிடிக்கும். ஸோ யாருக்குமே யானை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போன உடனேவே வி காட் அ குட் கனெக்ட். ஏன்னா நிலா, அவனோட கேரக்டர் பேர் வந்து நிலா படத்தில். ஸோ உன்னி அவனோட உண்மையான நேம். அவன் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் உங்களோட டக்குன்னுலாம் கனெக்ட் ஆகாது. ஓகே, இவன் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு எலிஃபெண்ட். ஸோ ரொம்ப வெல் பிஹேவ்னு வச்சுங்களேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவன் மஸ்து முடிஞ்சு ஜஸ்ட் வெளில வந்த உடனே ஷூட்டிங்க்கு வந்தான். பட் ஸ்டில் ரொம்ப ஒபீடியண்ட்டாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு செஞ்சுட்டு அதே மாதிரி தான் இருந்தான். ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. சாருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சார் வில் கைடஸ், இது பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு. ஒரு ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த சைடு இருந்து வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. சார் வந்து அந்த சைடு வச்சு அவனுக்கு ஏதாவது ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்று அவனை கூப்பிடுறது, செய்கிறது, இல்லை வெல்லம் கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்மளை பார்ப்பான், அட்டென்ஷன் இருக்கும். ஏன்னா பிகாஸ் எலிஃபென்ட்ஸ் ஹேவ் குட் மெமரி பவருங்க. நம்ம அவங்க கூட எப்படி பழகிறோமோ அதே மாதிரி அவங்களும் நம்ம கூட பழகுவாங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் கோவம் வரும், தள்ளி விடுறது நடக்கும். இது எப்படிலாம் காமிப்பாங்க, தள்ளி விடுவோம். அது ஒன்றும் இல்லை. சார் வந்து ஒரு நல்ல ஷாட் எடுத்தார். அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் போய் அவனை ஹக் பண்ணணும், இதுதான் ஷாட்டு. நான் போய் ஹக் பண்ணேன், லைட்டாக இப்படி தள்ளலாம், கிட்டத்தட்ட ஒரு 20 feet தள்ளி போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேன். ஸோ சார் என்ன பண்ணாங்க, ஒரு 10 minutes அவனுக்கு பிரேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி உன்னிக்காக ஒரு 10 minutes பிரேக் கொடுத்தாங்க. மறுபடியும் அதே ஷாட் எடுத்தாங்க, நல்லா பண்ணோம். பட் மறுபடியும் போகும்போது ஒரு பீதி இருக்குமே, இருக்கதான் செய்யும். ஒரு 40 feet ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இருக்கதான் செய்யும். 40 feet ஆகலாம், இல்லை மேலே போகலாம். பட் நம்பிக்கை தானே. அதுக்கு முன்னாடியே சார் தயார் பண்ணிட்டாரு. உன் கண்ணில் இல்லை, நீ மனசுக்குள்ள பயம் இருந்தாலே அது சென்ஸ் பண்ணிக்கிறோம், நீ பயந்தேன்னா அப்புறம் உனக்கு தான் அப்படின்ட்டாரு. ஐயோ ஆமாம், பயங்கரமாக சென்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. அது என்ன ப்ராப்ளம்னா, இட் வாஸ் இன் மஸ்த். அது மதம் பிடித்து அப்போ தான் ரெக்கவர் ஆயிருக்கு. 3 மாதம் இல்லை, ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. 3 மாதம் ஆயிடுச்சு. பட் அதோட ஆஃப்டர் மேத் 1 month இருக்கும், அது கண்டினியூஸாக. ஸோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பாகனே அது வந்து சில சமயம் சார்ஜ் பண்ணுவது. சார் வேறு வழி இல்லைண்ணா, வி மஸ்ட் டேக் த ஷாட்டில், அதுவும் கிஸ் பண்ணுற ஷாட்டு, ட்ரங்க்கை போய் கரெக்டாக பிடிச்சேன்னா அப்படின்ச்சு, அவ்வளோதான். அங்கே போயிட்டான். அதுக்கு முன்னாடி அங்கே போய் நீ என்ன கிஸ் பண்ணுற, நான் கிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம போய் தடவி கொடுத்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிட்டு கிட்டவா அப்படின்னு சொல்லி, வேறு வழி இல்லை. விமஸ் அது அப்படியே வில் கெட் யூஸ் டு தட். ஓகே, 100%. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை நம்ம அந்த இதில் ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தேன் அந்த சம்பவத்தை, கண்ணில் பார்த்தப்பவே ஒரு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருக்கும்யா. இல்லை, அவர் தான் அந்த வீடியோ எடுத்திருக்காரு. அது ஆக்சுவலாக ஃபுட்டேஜாக கையில் இருக்கு. ஸோ அவர் எடுத்ததா? ஓகே. சார் அந்த ஷாட்டுக்காக எடுத்துட்டு இருந்தாங்க. சார் நல்லா இருக்கு, அருமையாக மேக்கிங் எடுத்தாரு. மேக்கிங் சும்மா எடுத்த நேரம் பார்த்தா அப்படி புஷ் பண்ணி விட்டுச்சுல. ஓகே, அது அவராருக்கு போய் அந்த விஷயங்கள் சமாளிச்சிட்டாரு. அடுத்து திருப்பி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவர் போய் என்னடா அப்படின்னா யாரை மதிய சொல்கிறாரா யாரை சொல்கிறாரு பார்த்தா நேராக யானைகிட்ட போய் என்ன பண்ணி என்ன கேட்குறா அப்படின்னா அது இப்படி நீட்டுது. அப்புறம் கையை இப்படி போட்டு ஒன்றும் இல்லை, சரியா எல்லாம் அம்மா இவ்வளோதான் பார்த்துக்கோங்கிற மணிக்கு அடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது சரியாங்கிற மாதிரி. ஏன்னா வீட்டில் பையனை கண்டிக்கிற மாதிரி அவர் வாட்டுக்கு இப்படி கண்டிச்சிட்டு இருக்காரு பார்த்தா. ஆனால் அதே மாதிரி அடுத்து சம்மந்தாயிட்டான், அவரும் அதே உள்வாங்கிட்டு என்ன சார் எல்லாம் அந்த கம்ஃபர்ட் கொடுத்துட்டதுனால அடுத்த டேக் அப்படியே போனார். சூப்பராக நடந்தது அந்த இது. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு 6 months பிஃபோர் சாரி ராவன் ஷூட்டிங், மணி சார் படம். அப்போ நார்மல் எலிஃபெண்ட், அது ஷூட்டிங்க்கு வந்து எலிஃபெண்ட் அந்த பாகனை அடித்து கொண்டுடுச்சு. அது ஒரு பெரிய செய்தியாச்சு அந்த டைம். இட் வாஸ் அ வெரி நார்மல். அது வந்து அதுக்கப்புறம் அந்த பாகனை போட்டு பரட்டிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இன்னும் இருக்கும். அதுக்கு தெரியாது, அது வந்து அதை சும்மா அதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கேம் மாதிரி சும்மா தட்டி விட்டுரு கோவத்தில். அது தாங்க முடியாது. அதோட ட்ரங்க் மட்டுமே 300 kgs. என்ன அது ஒரு பிக் ரைஸ் சாக் மாதிரி. அது விளையாட்டு இல்லை. அது அடிச்சிச்சுன்னா அதோட ட்ரங்க்கு அப்படியே அதோட நுனி பிடிச்சிச்சின்னா இல் பி லைக் அயன். 2 அயன் ராடுக்கு நடுவில் உங்கள் கை போன மாதிரி இருக்கும். அவ்வளோ அதெல்லாம் டைலாக்காக வச்சுருப்பேன். தொட்டுட்டு கொஞ்சம் சொல்லுவோம் அந்த கேரக்டர். அத்தி என்ன அத்தாடி இது என்ன இவ்வளோ இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்வான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இட்ஸ் லைக் அ ஸ்கின்னி திங் இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ்ட் அது. ஸோ அது நம்ம அந்த ஷூட்டிங்கில் சும்மா வந்த யானை அது. பட் நாங்கள்
மஸ்து யானையோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட 70 days. மதம் பிடிச்ச யானை. ஆமாம், அது இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். நான் அது ஐ யூஸ் டு கோ இன் ப்ரேயர்ஸ் போயிட்டே இருப்போம், வாங்க என்ன பார்த்துருவோம் நம்ம. பட் என்னன்னா தே கேன் ஸ்மெல் எமோஷன்ஸ். இப்போ நீங்கள் ரெகுலராக பாருங்கள், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு தெருவில் நீங்கள் போகிறப்போ ஒரு டாக் துரத்தும், எல்லாரையும் துரத்தாது, ஒரு சிலர் மட்டும் மாட்டுவாங்க அதில். இந்த சைக்கிள், குறிப்பிட்ட சைக்கிள் வந்தால் துரத்தும். கவனிச்சு பாருங்க, அது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல அது வாழை ஏற்றிட்டு போயிருப்பானுங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பானுங்க, சம்திங் இஸ் தேர். அது மாதிரி இதுக்கிட்ட தே நோ நம்ம உண்மையிலுமே அதை வந்து வெள்ளம் பாசத்தோடு கொடுக்குறோமா இல்லை அதுக்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறோமா. தே கேன் ஸ்மெல் த எமோஷன்ஸ். அதனால் சார் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது சார். ஸோ கும்கி ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது இப்போ கும்கி 2 பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன் எலமெண்ட்டாக இருக்குது, யானை ஃபுட்பால் ஆடுது. ஸோ இது அந்த வெரைட்டியே வேறு மாதிரி இருக்குது சார். அது எப்படி சார்? இல்லை, நீங்கள் அதானே சொன்னேன், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. யூ ஷுட் நாட் கம்பேர் வித் தட். இது வந்து என்டையராக வந்து ஒரு கிட்ஸுக்கான ஒரு ஒரு ட்ராவல் அட்வென்ச்சரு இப்படி தான். இது வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் வித் பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும் உள்ளார், அவ்வளோதான். இது வந்து இதுக்கும் 360 degree இட் வில் பி ஆப்போசிட் ஃபிலிம். அது சார் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிறையா ஒரு பிரேக் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில உங்களுடைய படங்கள் எங்களுக்கு வந்து இன்னமும் சார் இந்த படம் இப்படி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸாக இருக்குது சார். அந்த மெமரிஸை நீங்கள் ரெகுலராக கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா சார்? இல்லை கொடுக்கலாமே சார், ஒரு ஆடியன்ஸாக கேட்குறோம். இல்லை, கண்டிப்பாக. என்னென்னா எடுக்கிற ஜோன் பூராவே ரொம்ப டஃபர் ஜோனாக போயிடுது. இப்போ அடுத்தது மேம்போ பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா லைவ் லைனு. ஸோ அது ஷூட் முடிச்சிட்டேன், பட்டு அதோட பேக்ட்ராப்பு, பிஜி ரிமூவல் இதெல்லாம் இருக்குது, சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மந்த்ஸ். என்ன கயல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் ஐ டுக் ஒன்லி 75 days என்பது தான் ஷூட்டு, பட் 9 months இட் வென்ட் ஃபார் விஎஃப்எக்ஸ். அந்த சுனாமி சீக்வன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு, இப்படி நம்ம எடுத்துக்கிட்ட ஜோன்ஸ் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அடுத்தது நான் வேறு மாதிரி ரொம்ப ஈஸியர் ஜோனில் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸு, க்ரீன் கிளாத்து இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபிலிம் திங்க் பண்ணால் தான் நம்ம வந்து நீங்கள் கேட்குற மாதிரி கடன்னு ஒன்று ஹியூமன் எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது இட் வில் ஹேப்பன். வரும் சார். இந்த கொஸ்டின் உங்களை வந்து எப்படியா கேட்டுறணும் அப்படின்னு தோணுச்சு சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு நேச்சர், இப்போ நான் நார்மலாக பார்க்கும்போதே பார்க்க நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பட் இப்போ வந்து நிறையா வயலன்ஸ் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. ஸோ படங்கள் பார்த்துக்க அதையும் மக்கள் ரசிக்கிறாங்க. பட் அதை பற்றி உங்களுடைய தாட் என்ன சார்? நீங்கள் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட சாரார் தான் அதை ரசிக்கிறாங்க, மக்கள் ரசிக்கிறது இல்லை. அது நம்மளும் அவங்கள ஒரு பிரஜை தானே. எனக்கும் ஃபேமிலி இருக்குது, பக்கத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கிறேன். அவங்க முகம் சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே. இப்போ பாருங்கள், வெட்டுக்குத்து, வெடிகுண்டு கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிற திரைப்படத்துக்கு குழந்தைகளை கூட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தானே இருக்கிறாங்க அவங்க. அப்போ அந்த குழந்தைகளும் வந்து நிர்பந்தத்தின் மூலமாக தான் அந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க அவங்க. ஏன்னா மற்றபடி அவங்களுக்கான திரைப்படங்கள் வர்றதே கிடையாது, அவங்களால சொல்லவும் முடியாது. ஸோ இப்போ எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரிலாம் காட்டணும். நான் எதுக்கு ஒரு ஒரு லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சரு இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? நான் ட்ரக் கல்ச்சரை பற்றி பண்ணணும். என்னுடைய மண் சார்ந்த கதைகள், என் மக்கள், அவங்களுடைய தேவைகள், என்னுடைய இழப்புகள், உறவுகள், இது சார்ந்து தான் நான் போக முடியுமே ஒழிய நம்ம அதை வச்சு ஐ கான்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த ஆடியன்ஸில் நான் வந்து அவங்கள. பட் அது நிறைய பேர் அதுக்கு அடாப்டடாக இருக்கிறாங்க. பட் ஐ கான்ட் பர்சனலி அது மாதிரி போக முடியாது நம்மளால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கும்கி 2 ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல படமாக வந்து போய் சேரணும் ஃப்ரம் த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.